திருமண பக்கம்லாம் ஆன்லைன் சேல்ஸ்ன்னு போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து மீஷோல எப்படி வந்து புதுசா நான் ப்ராடக்ட்ட கொண்டு வரணும். இல்ல வந்து வெளியில நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருப்போம். கடையில, ஆஃப்லைன்ல நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணிட்டு இருப்போம். அது எப்படி ஆன்லைன்ல மாத்தி, ஆன்லைன் மூலியமா எப்படி நம்ம லாபத்த பெற முடியும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. நிறைய பேருக்கு மீஷோல எப்படி நம்ம ப்ராடக்ட்ட உள்ள கொண்டு வரது அப்படிங்கிறதுல கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா புதுசா நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்ட மீஷோல அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல என்ன பண்ணணும், ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் என்னென்ன காலம்லாம் ஃபில் பண்ணணும் எல்லாமே கிளியரா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கேர்ஃபுல்லா நோட் பண்ணி நீங்க கூடவே சேர்ந்து உங்க ப்ராடக்ட்டை அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு லிஸ்டிங்கை நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய கூகுள் க்ரோம் இல்லை ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச்சில் மீஷோ சப்ளையர் பேனல் அப்படின்னு கொடுத்து கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வெப்பேஜை லாகின் டு யுவர் சப்ளையர் பேனல் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் இந்த டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர் கொடுக்கணும், பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இல்லை உங்களுக்கு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா க்ரியேட் யுவர் சப்ளையர் அக்கௌண்ட் கொடுத்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணியும் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியும் நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் அப்ளை பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் இப்படி தான் இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹோம், ஆர்டர், ரிட்டர்னு, ப்ரைஸிங் இந்த மாதிரி இருக்கும். இதில் கேட்லாக் அப்லோட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த டேப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்ச் கேட்டகரியில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ராடக்டை இங்கே டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சஜஷன் காமிக்கும். இப்போது இன்றைக்கி நம்ம ட்ரையலில் ஒரு ஃபேஷன் ஜுவல்லரி ஒரு கம்மல் ஒன்று போட போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இயர்ரிங்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. முன்னாடிலாம் நீங்கள் டைப் பண்ணி நீங்களாகவே வாலண்டியராக ஒவ்வொன்றையும் செக் பண்ணி ஒவ்வொன்றையும் சர்ச் பண்ணி கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஏஐ நிறையா இதில் யூஸ் ஆகிறனால ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். நீங்கள் இயர்ரிங்ஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சஜஷன் காமிக்கும். உமன் ஃபேஷனில் அக்சசரிஸாக இல்லை ஜுவல்லரியில் போயிட்டு இயர்னிங்ஸும் ஸ்டட்ஸ் அப்படிங்கிறது காமிக்கும். இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த ஆப்ஷனை மாற்றி கூட பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வந்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ரைட் சைடில் ஆட் ப்ராடக்ட் இமேஜ்னு காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுன்னா உங்கள்கிட்ட ஒரு 4 இமேஜ் கண்டிப்பாக வச்சுருக்கணும். நீங்கள் அது எப்படி ஏஐயில் ஜென்ரேட் பண்ணலாமா இல்லை நீங்களாகவே ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஆட் ப்ராடக்ட் இமேஜ் கொடுத்துட்டு உங்களுடைய விண்டோஸ் அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்து அப்படியே அப்லோட் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய இமேஜ் இங்கே வந்திருக்கு. அப்லோட் பண்ணிட்டு ஒரு இமேஜ் மட்டும் ஸ்டார்டிங்கில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து உங்களுடைய டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக போடணும். 3%, 5%, இல்லை 18%ங்கிறது கரெக்டாக போட்டுட்டு ஹெச்எஸ்என் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கண்டிப்பாக எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நீங்கள் போடணும். அது எப்படி சர்ச் பண்ணணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஒரு பிகினராக என்ன பண்ணணும், எப்படி லிஸ்டிங் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்கான விஷயம் மட்டும் சொல்லியிருக்கேன். இப்போ உங்கள் ப்ராடக்ட் இப்போ நம்ம இன்றைக்கி அப்லோட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து அந்த கம்மல் அப்படிங்கிறனால இதோடைய நெட் வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 20 கிராம் இருக்கும். அந்த 20 கிராமை நான் அதில் போட்டுறேன். ஏன்னா அது எல்லாமே கிராமில் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி போட வேண்டியது இருக்கும். ஸ்டைல் கோடு ப்ராடக்ட் ஐடி அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். இருந்தாலும் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஜுவல்லரி அப்படிங்கிறதுனால ஃபேஷன் ஜுவல்லரி அப்படிங்கிறதுனால FJ0001 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். நம்ம ரெஃபரன்ஸ்க்கு தான், அதனால ஒரு பெரிய இஷ்யூ வராது. ப்ராடக்ட் நேமை வந்து நீங்கள் கரெக்டாக போடணும். இது வந்து ரொம்ப முக்கியம். இதை ஜென்ரேட் பண்ணுறது, ப்ராடக்ட் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது, மற்ற டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் பண்ணுறது எல்லாமே தனியாக ஒரு வீடியோவில் கிளியராக கொடுக்குறேன். எப்படி ஏஐ யூஸ் பண்ணி நம்ம இது எல்லாமே ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போதைக்கு உங்களால் ப்ராடக்ட் நேம் போட முடியும் அப்படின்னா கரெக்டாக போட்டுக்கோங்க.
நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஆக்சிடைஸ்டு சில்வர் பிளேட்டட் ராதாகிருஷ்ணா டிசைன் இயர்ரிங்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஃபார் உமன் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ இதே நீங்கள் ட்ரெஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்க அந்த சைஸ் காலத்தில் வந்து உங்களுக்கு எக்ஸ்எல்லா எம்ஆ எஸ்ஆ எல்ஆ அப்படின்னு கேட்கும். இது இயர்ரிங் அப்படிங்கிறதுனால ஃப்ரீ சைஸில் நம்ம கொடுத்துடலாம். ஃப்ரீ சைஸ் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அப்ளை பண்ணதுமே கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும். இது ரொம்ப முக்கியம். இந்த மீஷோ ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய ப்ரைஸ். நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து லிஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ப்ரைஸ் தான் இந்த மீஷோ ப்ரைஸ். இப்போ நம்ம ஒரு ஃபேஷன் ஜுவல்லரி இந்த ஜுவல்லரி வந்து நான் ஒரு ரூ. 25 இல்லை ரூ. 30 வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ரூ. 20 லாபம் வச்சு இந்த இடத்துல ரூ. 50 இல்லை ரூ. 55 போடுறீங்க அப்படின்னா ராங் டிஃபெக்டிவ் ப்ரைஸ், ரிட்டர்ன் ப்ரைஸ். இது என்ன அப்படின்னா இதை விட கம்மியாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அந்த ரேஞ்சில் இருந்தாலே போதும் தான், இல்லை அதை விட கம்மி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இது நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ண உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து ரிட்டர்ன் கம்மியாகும். எம்ஆர்பி ரேண்டமாக எவ்வளோ வரும், ஒரு இந்த ஜுவல்லரிக்கு எம்ஆர்பி நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறது இந்த காலம். இதில் வந்து நான் ரூ. 99 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இன்வென்ட்ரி நம்ம கொடுக்கும்போது எப்போவுமே அட்லீஸ்ட் ஒரு 100 மினிமம் இருக்கணும் குவான்டிட்டி. அப்படின்னா தான் உங்களுடைய லிஸ்டிங் வந்து ப்ராப்பராக வெளியே தெரிய ஆரம்பிக்கும். 1000 கொடுத்துக்கலாம். எஸ்கேயூ ஐடி வந்து ஆப்ஷனல். அதை நீங்கள் அப்படியே பிளாங்காக விட்டுருங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்ததாக இப்போ நான் இந்த ஜுவல்லரியை அப்லோட் பண்ணியிருக்கனால இதுக்கான டீட்டெயில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த கம்மலை, இதை அடுத்து செகண்ட் இமேஜ், தேர்ட் இமேஜ், ஃபோர்த் இமேஜ் 4 இமேஜ் வரைக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ இந்த மாதிரி காமிச்சு என்னுடைய செகண்ட் இமேஜையும் நான் இப்போது அப்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் தேர்ட் இமேஜ், ஃபோர்த் இமேஜ் இருந்தால் அப்லோட் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு நீங்கள் இமேஜை குவாலிட்டியாக காமிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். நீங்கள் ஒரு அமௌண்ட் போட்டிருப்பீங்க, மீஷோ ப்ரைஸ் எவ்வளோ, எம்ஆர்பி எவ்வளோ, ராங் டிஃபெக்டிவ் ப்ரைஸ் எவ்வளோ எல்லாம் போட்டிருப்பீங்க. அதோடைய கால்குலேஷன் வந்து உங்களுக்கு அந்த இமேஜஸ்க்கு கீழே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மீஷோ ப்ரைஸ் வந்து ரூ. 55, கமிஷன் வந்து 0, ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி எல்லாம் போட்டு உங்களுக்கு டோட்டலாக கால்குலேட் பண்ணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ க்ரெடிட் ஆகும் அப்படிங்கிறதையும் பேங்க் செட்டில்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ இயர்ரிங்ஸ் கொடுத்துருக்கனால, கம்மல் கொடுத்துருக்கனால அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். பேஸ் மெட்டீரியல் எதில் ஆயிருக்கு, அலாய் மெட்டீரியலாக இருக்குது, கலர் என்ன கலரில் இருக்குது, இது வந்து சில்வர் கலர். ஸோ வந்து நம்ம சில்வர் கலர் அதில் இருந்தால் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அதில் சில்வர் கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்டி கலர், இல்லை எது ரிலேட்டடாக, இல்லை நீங்கள் கொடுக்க நினைக்கிற கலர் அதில் இல்லை அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் எக்ஸாக்டாக அந்த கலரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாகும். ஜென்ரிக் நேமில் இது எது சம்மந்தமானது, அக்சசரிஸா அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து நேராக மேட்ச் ஆகிறனால இயரிங்ஸ் அண்ட் ஸ்டட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். அந்த நெட் குவான்டிட்டி அப்படின்னா என்னென்னா நீங்கள் அனுப்புறது ஒரு பேரா 2 பேரா. ஏன்னா சில பேர் வந்து காம்போலாம் அனுப்புவீங்க. அப்போ அனுப்பும்போது நம்ம 2 அப்படின்னு தான் போடணும். அடுத்து ஒகேஷன்ஸ். இது வந்து கேஷுவல் வியரா இல்லை பார்ட்டிக்கு மட்டும் போடுற மாதிரியா. இது வந்து நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஜுவல்லுக்கு நீங்கள் போடுறீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் கேட்கும். இல்லை நீங்கள் ஒரு ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி அது என்ன அது என்ன ஃபேப்ரிக்கு, அது என்ன மெட்டீரியல், அது என்ன காட்டனா இல்லை வந்து பாலிஸ்டரா, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்கள் ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேட்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். பிளேட்டிங் ஆக்சிடைஸ்டுன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அடுத்து ப்ராடக்ட் டைமென்ஷன், ப்ராடக்ட்டுடைய அளவு. இது வந்து காமனாக எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. இப்போ நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸுடைய சென்டிமீட்டர்ஸ் அளவு எவ்வளோ, லென்த் எவ்வளோ, வித் எவ்வளோ, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்கும். சின்ன ப்ராடக்டாக இருந்தால் கூட ப்ராடக்ட் லென்த்து, வித்து, ஹைட்டு எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதுவாக லாஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிக்கும். இப்போ ப்ராடக்ட் ஹைட்டு கொடுத்தாச்சு. அது சென்டிமீட்டரில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கனால ப்ராடக்ட் ஹைட்டு நான் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ப்ராடக்ட் லென்த்தும் 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன்.
ப்ராடக்ட் வித் 4 சென்டிமீட்டர்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போது சைஸிங் வந்து இது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா, அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா? இது வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நான் அட்ஜஸ்டபிள் அப்படின்னு நான் கொடுத்தாச்சு. ஸ்டோன் டைப் கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன டைப் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். என்ன டைப் ஸ்டோன் டைப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஸ்டோன் எதுவுமே கிடையாது. ஸோ நோ ஸ்டோன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியாச்சு. ட்ரெண்டில் இது என்ன மாடல் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் எது சம்மந்தமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அதை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இல்லை எக்ஸாக்ட் மாடல் நீங்கள் சர்ச் பண்ணுறது கிடைக்கல அப்படின்னா ரிலேட்டடாக இருக்கிறத நீங்கள் போட்டுக்கலாம். இதில் ஹேண்ட் கிராஃப்டட் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டார் மார்க், ரெட் ஸ்டார் மார்க் போட்டிருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். செலக்ட் பண்ணலைன்னா நீங்கள் சப்மிட் பண்ண முடியாது கேட்லாகை. ஸோ அதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுங்க. இது டைப் கேட்டிருக்கு. இது வந்து நான் ஜூம்காஸ் அப்படிங்கிறது இதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரர் கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் அப்படின்னு கேட்டிருக்கும். இந்தியா தான் வரும் மேக்ஸிமம். மேனுஃபேக்சரர் நேம் கேட்டிருக்கும், மேனுஃபேக்சரர் அட்ரஸ் கேட்டிருக்கும், பின்கோடு கேட்டிருக்கும். இதெல்லாம் வந்து ப்ராப்பராக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் ஓகே, இல்லை ஷார்ட்டாக அதாவது உங்கள் நேம் கொடுத்துடணும் கண்டிப்பாக. அட்ரஸ் வந்து இப்போது நான் திருப்பூரில் இருக்கனால ஃபுல்லாக என்னோடய அட்ரஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. திருப்பூர்னு கொடுத்தா போதும். அண்டு இது வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான். நீங்கள் ஃபுல்லாக கொடுத்தீங்கனாலும் ஓகே, இல்லை வந்து ஷார்ட்டாக கொடுத்தாலும் ஓகே தான். மேனுஃபேக்சரர் பின்கோட் ப்ராப்பராக கொடுக்கணும். கொடுத்து முடிச்சுட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேக்கர்ஸ் நேம் கேட்கும். நீங்கள் தான் வந்து மேனுஃபேக்சரர், நீங்கள் தான் தயாரிக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுடைய நேம் கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் வாங்கி சேல் பண்ணுறீங்கன்னா மேனுஃபேக்சரருங்கிற இடத்துல வாங்குறவங்களோட அட்ரஸ், நேமு, பின்கோடு கொடுத்துடலாம். பேக்கர் நேமில் நீங்கள் பேக் பண்ணி அனுப்புகிறனால உங்கள் நேம் கொடுத்துடலாம். இல்லை ரெண்டுமே சேமாக தான் இருக்குது அப்படின்னா சேம் அஸ் மேனுஃபேக்சரர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அங்கே அப்ளை ஆயிரும். பிராண்டு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்குன்னு தனியாக பிராண்டு நீங்கள் வந்து ட்ரேட்மார்க் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணலாம். அதில் காட்டும். இல்லை பிராண்ட் எதுவுமே இல்லை, ஜென்ரலாக நான் வந்து நார்மலாக வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் எதுவுமே கிளிக் பண்ண வேண்டாம். டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுக்கணும். நான் வந்து இப்போ சும்மா ரஃபாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். பட் வந்து கிளியராக நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ரெஃபர் பண்ணணும். மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய லிஸ்டிங் வந்து முன்னாடி வரும். ஸோ இதெல்லாமே வந்து நான் சும்மா ஒரு ட்ரையலுக்காக கொடுத்துருக்கேன். எப்படி டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் பண்ணணும், ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வந்து டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இதுதான். பேங்க் செட்டில்மெண்ட் பிரேக் டவுன்னு போட்டிருக்கோம். இதில் வந்து மீஷோ ப்ரைஸ் 55 ருபீஸ் போட்டிருக்கோம். ஜிஎஸ்டி, டிசிஎஸ்டி, டிடிஎஸ் எல்லாமே போட்டிருக்கோம். பேங்க் செட்டில்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ₹22.87 தான் கிடைக்கும். இப்போது பேங்க் செட்டில்மெண்ட் அமௌண்ட் வந்து ₹22.87. அதாவது இதுதான் உங்கள் பேங்க்குக்கு வந்து கிரெடிட் ஆகும். நீங்கள் வாங்குறது ₹25 வாங்குறீங்க, ஆனால் உங்களுக்கு பேங்க்கில் கிரெடிட் ஆகிறது ₹22.87 கிரெடிட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ப்ரைஸை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கணும். இப்போ மீஷோ ப்ரைஸ் வந்து ₹55 போட்டிருக்கிறத நீங்கள் ₹100 அப்படின்னு மாற்றிட்டு எம்ஆர்பி எப்போவுமே அதை விட கொஞ்சம் அதிகமாக போட்டுவிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய பேங்க் செட்டில்மெண்ட் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு ₹67.61 கிடைக்கும். நீங்கள் ₹25 ₹30 இதை வாங்கி ஒரு ₹30 லாபம் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் லாபம் அதிகமாக ஸ்டார்டிங்கில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு சேல்ஸ் அந்த அளவுக்கு நடக்காது. ஸோ ஸ்டார்டிங்கில் எப்போவுமே லாபத்தை ரொம்ப கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது ஃபுல்லாக கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கேட்லாக் கொடுத்துடலாம். நான் உங்களுக்கு ஜென்ரலான விஷயம் மட்டும்தான் இதில் சொல்லியிருக்கேன். இன்னும் டீப்பாக நான் சொல்லலை. அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எப்படிலாம் டிஸ்கிரிப்ஷன் மற்ற என்னென்னலாம் பண்ணால் நம்ம சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டில் ஏதாவது கொஸ்டின் இருக்குது அப்படின்னா கூட அதுக்கு சம்மந்தமான வீடியோஸையும் நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன்.
நீங்கள் சப்மிட் கேட்லாக் கொடுத்துட்டு இங்கே வந்தீங்கன்னா அடுத்த டேஷ்போர்டு இப்படி இருக்கும். இதில் சிங்கிள் அப்லோட்ஸ்க்கு கீழே ஆக்ஷன் ரிக்வயர்ட் QC இன் ப்ராக்ரஸ். எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு கேட்லாக் அப்லோட் பண்ணுறீங்கன்னா உடனே வந்து அது லிஸ்டிங் காமிச்சிடாது. மீஷோ ஆப்பில் வந்து காமிச்சிடாது. ஸோ அது கொஞ்சம் நேரம் ப்ராக்ரஸ் ஆகும். செக் பண்ணிவிட்டு QC குவாலிட்டி செக் பாஸ் ஆச்சுன்னா உங்கள் ப்ராடக்ட் வந்து லிஸ்டிங்க்கு வந்துடும். இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா QC எரரில் காமிக்கும். அது என்ன எரர்னு காமிக்கும். அதை நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம்.